என் மலையம்மா இந்த பங்கஜம் லட்சுமி அந்த காமாட்சி எல்லாத்தையும் மண்டபத்துக்கு காய் நறுக்க கூப்பிட்டுருமா, கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். மாப்பிள்ளை மண்டபத்துல நிறைய வேலை கிடக்கு, வாரியெல்லாம் நான் போறேன். மாமா எனக்கு இங்க வீட்டுல நிறைய வேலை கிடக்கு மாமா, நீங்க அங்க போய் மண்டபத்தை பாத்துக்கிடுங்க. நீங்க அத்தையும் கூட்டு போங்க. நான் இந்த கொஞ்சம் இங்க வெளியே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரது, சொந்தக்காரவியெல்லாம் வர்றதுக்கு இந்த வண்டி ஏதோ அரேஞ்ச் பண்ணணுமா, அதான் நான் கொஞ்சம் அலைச்சலா இருக்கேன். ஏன் நெட்டவள்ளி இப்படியே தான் இருக்கணும்னா எங்கேயும் ஓடிராத சரியா? அமைதியா அடக்கமா இன்னைக்கு ஒரு நாளாவது ஈரி. கல்யாணம் காலையில அதான் உட்கார வச்சுட்டியல, அப்புறம் என்ன பியாச்சி? நீங்க பாட்டுக்கு உங்க கதையை பாருங்க, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். என் மலையம்மா நீ போய் எல்லாத்தையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிடமா, அந்த காய் நறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் வேணும். அப்புறம் அந்த சமையல் பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிடணுமா, யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. பங்கஜம் கொஞ்சம் பொறுப்பா பாப்பா அவகிட்ட சொல்லி கூட்டு போயிருமா. சரிம்மா, நான் வேலையெல்லாம் கூட்டிட்டு மண்டபத்துக்கு போயிருந்தேன். வரும்போது மண்டபத்துல இருந்து நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருது. நம்ம எல்லாத்துக்கும் உப்புமா தான் கிண்டு போவோம்னு நினைக்கேன். ஆமா ஆமா, உப்புமா தான் கிண்ட சொல்லியிருக்கேன் நைட்டுக்கு. ஏன்னா நைட்டுக்கு ஆட்கள் கொஞ்சம் தான் வருவாவோ, உப்புமா போதும். காலையிலக்கு இட்லி சொல்லியிருக்கு, மதியத்துக்கு சாம்பார் குழம்பு கூட்டுகள் அந்த மாதிரி தான். ஏப்பா பிரியாணி போடலாம்லப்பா, கல்யாணத்துக்குனாலே சிக்கன் பிரியாணி தானப்பா போடுவாவோ, ஏன்பா நீ சைவ சாப்பாடு சொல்லுத? சி சைவ சாப்பாடு தான் சொல்லணும், எல்லாரும் பிரியாணி திங்க மாட்டாவோ. அது இப்போ கொரோனா டைம், ரொம்பலாம் சிக்கன் சாப்பிடக்கூடாது, சைவ சாப்பாடு தான் சொல்லியிருக்கு. அதெல்லாம் மாற்ற முடியாது, நீ பெசாட்டிக்கு இரு. போட்டே அடினாயினா இப்படி உன் இஷ்டத்துக்கே பண்ணிக்கிட்டு தீரி. மலையம்மா நீ எல்லாரையும் மண்டபத்துக்கு கூட்டு போயிரு, நாங்க வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்துருவேன். ஐயா அம்மா நீங்க எல்லாம் வர வேண்டாம், நீங்க வந்தீங்கன்னா நெட்ட வழி உங்க பின்னாடியே ஓடி வந்துருவா. அவளை வீட்டுல நீங்க வச்சு பாத்துக்கிடுங்க. நான் அப்பா அப்புறம் என்னோட மாப்பிள்ளை இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிடுதோம். அதுவும் சரிதாம்மா. ஏ பிள்ளைகள நான் போனமுட்டி காய் நறுக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்கட்டி, எங்க கிடைக்கியோ வீட்டை பூட்டிட்டு போயிருமா பத்துக்கிடுங்க. ஏன் இப்படி காட்டு கத்திக்கிட்டு இருக்க? காய் நறுக்க போறேன் 100 வாட்டி தான் சொல்லிட்டல, போய் நறுக்க போயேன். நாங்க டிவி பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு டிவி கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் இப்ப கூடி போச்சு. நான் வர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள தான் கிடக்கணும், எங்கேயும் பேரக்கூடாது. உங்க அப்பா உங்களுக்கு துணைக்கு இருப்பாரு. எப்படி நைட் வர 12 1 மணி ஆகும். தோசையை காட் பாக்ஸ்ல சுட்டு வச்சிருக்கேன், எடுத்து தின்னுட்டு பேசாம படுங்க. என்ன எம்மா எம்மா என்னையும் காய் நறுக்க கூட்டு போமா. உன்னைய கூட்டு போனோமா? எதுக்கு? அங்க சேட்டை பண்ணிக்கிட்டே கிடப்பியோ, 2 பேரும் சண்டை தான் போடுவியோ. காயெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு கிடக்கிறதுக்கா? வேண்டாம். அப்புறம் பொட்ட பிள்ளைல எதுக்கு அங்கங்க கூட்டு போறணும்? உங்க அப்பா ஏசிட்டு கிடப்பாரு, ராத்திரி எல்லாம் போக கூடாதுன்னு. அதனால நீங்க 2 பேரும் இருங்கிட்டி போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அந்த மனுஷனுக்கு போன் பண்ற மாதிரி வச்சிடாதீங்க. போய் தொலையம்மா, என்ன கத்திக்கிட்டு இருக்கா? தங்கச்சும் நெட்டவெளி அம்மா வாங்க. இந்த இப்பதான் கிளம்பிட்டு இருக்க பத்துக்கிடுங்க. இவளுக்கு ஒரு வழி பண்றதுக்கு நமக்கு போதும் ஆயிரத்து சண்டையை போட்டு கிடக்காளு ரிமோட்டுக்கு. வாங்க போவோம். போற வழியில எல்லாரும் வந்துருவோம். அந்த மரத்துக்கிட்ட அப்படியே நம்ம சேர்ந்து போயிருவோம்னே. எட்டு ராத்திரி கதெல்லாம் சாத்திக்கிடுங்கண்ணே. நான் போன் அடிப்பேன், அதுக்கப்புறம் திறந்தா போதும். அதுக்கு அப்பா இருக்காருல, அவர் பாத்துக்கிடுவார். நீங்க போங்க. ஏ உமா, ராத்திரி இப்படி காய் நறுக்க போறாவல, நமக்கு என்னதான் தருவாவலாம்? ஏ கீதா, நல்ல சாப்பிட்டு கிடலாம் நைட்டு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறமா மளிகை பொருட்கள் 1 2 எடுத்துக்கிடலாம். இதுதான் நமக்கு லாபம். அடி தோளு, புளி தான் எங்கள் வீட்டில் இல்லை. ஒரு பாக்கெட் புளி எடுத்துடணும். அதுக்கப்புறமா 1 கிலோ அரிசி. வேண்டாம் அரிசி 1 கிலோ வாங்கும்போது தூக்கிட்டு வர முடியாது. இந்த விலை கூடனா தான் இருக்கும் பார்த்தியா, அந்த புளி. அதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பு, இதை மாதிரி மட்டும் ஒரு 4 எடுத்துக்கிடணும். பார்த்துக்கோ, மெதுவா பேசு, காதுல விழுந்துற போது. ஆட்டம். பங்கஜம் வேலையெல்லாம் முடிச்சுட்டியாமா? ராத்திரி கொஞ்சம் போவதுக்கு ஒரு மாதிரி பயமாவும் சங்கடமாவும் தான் இருக்கு. என்ன நெட்ட வேலையம்மா சங்கடம்? நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி இருக்கேன். என்னைய தாண்டி கள்ள பையன் வந்துருவானோ? எப்பவுமே கையில ஒரு குட்டி கத்தி வச்சிருப்பேன். துபாயில இருக்கும்போது அப்படித்தான். அப்படி யாராவது வந்து அவ்வளவுதான். காமாட்சியக்க ஒரு தைரியமான ஆளு. காமாட்சியக்க நம்பி எங்கனாலும் பேரலாமா. நமக்கு நல்ல தைரியமா இருக்கும். துணையா இருப்பாவோ. நல்ல 4 ஆம்பளைக்கு சமம். ஆமா ஏக்கா வெடியறதுக்குள்ள நறுக்கிடலாமா? அப்புறம் காலையில கல்யாணத்துக்கு தயாராகணும்ல. ரொம்பலாம் வேலை இருக்காது கீதா. அதாவது காய் நறுக்கிறதுக்கு ஆள் இருக்காவோ, அவையெல்லாம் நம்பவும் முடியாது. பத்தியலா சாமான்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கான்னு பார்க்கணும், கொஞ்சம் வேலையை கண்காணிக்கணும். அதுக்கு தான் உங்களெல்லாம் கூட்டு போறேன். வேற உங்களுக்கு பெருசா வேலை இருக்காது. சரிக்கா. ஏட்டி நீங்களும் உங்க பிள்ளைகளை கூட்டு வரலையாட்டி? ராத்திரி ஒத்தையிலே விட்டு வந்திருக்கியோ? என் பிள்ளை பெரிய பிள்ளைல இருந்துக்கிடுவாளோ, சின்ன பிள்ளைல விட்டுட்டு வந்திருக்கியோ? இல்லக்கா, நான் அரவிந்த் சாமி, இந்த மணி, ஜப்பான் மண்டையான் எல்லாம் வருவானுங்களாம். அங்கே சொன்னானுவ மண்டபத்துக்கு வந்துருவோம் அப்படின்னானுங்க. ஏன் புருஷன் கொண்டு வந்து விடுதன் இருக்காரு. 3 பேரையும் பைக்கில் கொண்டு வந்து விட்டுருவாராம். அதானே, அவைய 3 பேர் இல்லாமல் பங்க்ஷன் எப்படி கலக்கட்டும்? அண்ணா, இந்த பூக்கள்லாம் சரியாவே இல்லை, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க, நல்ல நீட்டாக வைங்க.
ஏமா அந்த பூக்கள் மாடலே அப்படி தொங்குற மாதிரி தாம்மா. அது எல்லாமே பிளாஸ்டிக் பூக்கள், வாடவே செய்யாது, அப்படியே இருக்கும். ஓ அப்படியா? அதுக்கப்புறமா மண்டபம்குள்ளெல்லாம் டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அண்ணா. சரிம்மா சரிம்மா. வேற எதுவும் வேலை இருக்கா மேடம்? அப்புறம் இங்க அண்ணனோட நேம் இருக்கு பாத்தீங்களா, பாபு அண்ட் ஃபேமிலி வெல்கம்ஸ் யூன்னு. அதுக்கிட்ட ஒரு ரோஸ் வச்சிருங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நெட்டவெளி அண்ட் ஃபேமிலி வெல்கம்ஸ் யூலையும் கொஞ்சம் ரோஸ் வச்சிருங்க. நல்ல ரெட் கலர் ரோஸ் வச்சிருங்க அண்ணா. சரிம்மா, நான் அந்த பூக்கார பையன்கிட்ட சொல்லி வைக்க சொல்லுதேன். அண்ணா மார்னிங் பன்னீர் தெளிக்கிறதுக்கு இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தேன். அது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துருங்க. யாருமே இல்லை பார்த்தீங்களா, அண்ணாவும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நானும் அண்ணாவும் பார்க்க முடியல. எங்கள் அப்பா நாளைக்கு தான் வருவார். வாங்க வாங்க. என்ன நைட்டு எல்லாரும் வந்தாச்சு, ஏதாவது வேலை இருக்கா? நாளைக்கு நீங்கள் நீட்டாக ரெடியாகி வர வேண்டாமா? நைட்டு இவ்வளோ நேரம் இங்கே வந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? மது, அவ எல்லாமே காய்கறி நறுக்கிறதுக்கு வந்திருக்காவ. காய்கறிக்காரங்க ஒழுங்கா நறுக்கிறாவளா, ஒழுங்கா வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு வந்திருக்காவோ. ஓ அப்படியா? சரி சரி சரி, எல்லாரும் உள்ள போங்க. நைட்டுக்கு டிஃபன் இருக்கும், சாப்பிட்ருங்க. கொண்டு போனாலும் கொண்டு போங்க. பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்றாங்க? வீட்டில் தனியாவா இருக்கிறாங்க அக்கா? இல்லம்மா, என் மாப்பிள்ளை கொண்டு விடுவாவோ, எல்லாரும் பிள்ளைகளையும் கூட்டு வரேன்றக்காவோ. சரி சரி, அப்ப நீங்க எல்லாரும் உள்ள போங்க. பனி ரொம்ப ஓவரா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ரொம்ப நிறைய வேலை இருக்குது மண்டபத்துல. அப்புறமா பாக்குறேன். அத்தை, பங்கஜக்கா, எல்லாரும் நீங்க போங்க. விமலா பத்தியா, நல்லா பியார் எழுதியிருக்காவோ பத்தியா? நெட்டவள்ளி ஃபேமிலியா, பாபு பாப்ளியாமே. ஆமா, பிறகு கீதா ஃபேமிலி நடந்த முடியும். என்னடி பேசுற? எம்மா, இவியலுக்கு பாம்பு காது. இங்கனையே நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாவோப்பா, பேசவே முடியாது. மாசம் நிக்காதீங்க, டக்குனு காய்கறி அரைஞ்சு போட்டு வாங்க போவோம். இங்க இரும் மணி, பிள்ளைகள் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் விட்டுறணும்னே. நம்ம அத்தை மாமா இருக்கான் பத்தியா, விக்ரமும் முன்னாடி கிடக்கான் பாரு, அவனை பத்திரமா வச்சுக்கிடணும். அப்புறம் இந்த உமாக்கா மாவா இருக்க பாரு, ரெட்ட குடுமி, அவளையும் பத்திரமா கூட்டு போயிரு. இங்க இருங்க, இந்த வாசல் இருக்கு பத்தியா, இதான் மண்டபம். உள்ள பேசாம போய் அமைதியா இருக்கணும், எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு. ராத்திரி அப்புறம் அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா கூட தான் வரணும். அங்க எங்கன்னு ஓடினா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிருவான். மாமா, இந்த மண்டபத்துல எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே இருப்பாவோ, அப்புறம் எப்படி பூச்சாண்டி வருமா? அதெல்லாம் டூப்பு. இது சப்பான் மண்டியா தான் எல்லாத்தையும் கெடுக்காம போல. இல்லை, சொன்னா பேச்சு கேட்டுட்டு பேசாம கிடக்கணும். இப்ப எல்லாரும் நேரம் உள்ளதான் போனோம். அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பூச்சாண்டி பிடிச்சிருவோம். ராத்திரி பியாயி வந்துரும் பத்துக்கிடுங்க. சரிப்பா, புலம்பாதப்பா, நாங்க போறோம். என்ன கீதா புருஷன் வந்திருக்காவோ? என்ன ஏன் அவளையும் கூட்டு வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. இழுவிக்கிட்டே கடப்பா எல்லாத்தையும் அள்ளி பெறக்கி போட்டு வண்டியில கொண்டு வந்துட்டியோ போல. ஆமாமா, எல்லாத்தையும் கூட்டு வந்தேன். அவளும் என்னையும் கொண்டு விடுங்கன்னா சரின்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு. வரும்போது எல்லா பிள்ளையும் பத்திரமா கூட்டு வந்துருங்கன்னு அவட்ட கீத்தட்ட சொல்லிடு. அவ அங்கங்க கால் பேசணும்னு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு பிள்ளை மேல கவனமே வைக்க மாட்டா. இல்லனே, அதெல்லாம் பங்கஜக்கா இருக்காவோ, நல்லா பாத்துக்கிடுவாவோ. ஏய் பிள்ளைல இறங்குங்க, உள்ளத்தி காயினா இருக்க போகும். உமா, நான் வாரேனம்மா, பிள்ளைல பத்திரமா கொண்டு உள்ள விட்டுருனேன். குழம்பிட்டே நிப்பாரு போல. சரிண்ணே. எத்த காயெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சுட்டாவளா? கேரட் நிறைய இருக்கா, திங்கணும். ஆமாலே, நறுக்க ஆரம்பிச்சுட்டாவோ. சீக்கிரம் வாங்க, பனியா விழுது. ஏல சப்பான் மண்டையா, இந்த பையன் உங்க அத்தை மாவன் தானே? இதையே தூக்கிட்டு வந்தாரு உங்க அப்பா. இது சரியான இழுவு நிலம். குழந்தைங்கன்னா அழதான் செய்யும். நீங்க வேகமா நடங்கோ. என்ன வாய் இந்த விமலா பயலுக்கு? எம்மா, எல்லா கூட்டமும் வந்துட்டுல, இனி ஒரு வேலை செய்ய கூடாதுவோ. போச்சு, கச்சக்கால அடிச்சுட்டு கிடக்கும். இந்த வாண்டுகள்லாம் வந்துருச்சா, இனி ஒரே சேட்டையா தான் இருக்கும். சரி, ஆளாளுக்கு பிள்ளையில உட்கார வச்சு விளையாட வைங்க, நம்ம பாட்டுக்கு உட்காந்து காயினா இருக்கும். சாமி, அரவிந்த் சாமி, அம்மாட்ட வந்து சட்டை பண்ணாம உட்காருங்கம்மா. மம்மி மதர், நாங்கெல்லாம் ஒரே டீமா எங்கேயே உட்காந்து விளையாடுறோம். நீங்கெல்லாம் காயனா இருக்குங்கோ. விமலா, வா மைனி மவனையும் அந்த அண்ணன் கொண்டு விட்டுட்டாப்ல. சரிக்கா, அவனை கொண்டாங்க. ஏம்மா, இந்த காயெல்லாம் கொஞ்சம் நறுக்கிட்டு இருங்கோ. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வேலையாட்கள் வந்துருவாவோன்னு, அதுக்கப்புறமா நீங்க இதெல்லாம் வச்சுட்டு வந்துடலாம். இப்படித்தான் அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு நம்மளே எல்லா காயும் நறுக்க விட்டுட்டாவோ. எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆள் போடணும்னு நம்மள நறுக்க வச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஏக்கோ, வேலைக்கு ஆள் வரலனாலும் பிரச்சனை இல்லக்கோ, நாங்க நறுக்கிறதும். நீங்க போய் வேற ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மலையம்மா, நீ போய் வேலையை பாரு. அங்க நெட்ட வலிக்கலாம் சாப்பாடு கொடுத்தாச்சா? இந்த உப்புமா எதுவும் கிண்டனா அவனை எடுத்துட்டு போய் கூடு. கல்யாண பொண்ணு நல்லா சாப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆமா காமாட்சி அக்கா, அப்ப நான் உப்புமாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. ஆமா ஆமா நெட்டவழியாமா, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிடுதோம். ஏன் உமா என்ன நின்னுகிட்டே இருக்க, வந்து காய் நறுக்கவா? ஏல மணி, அங்கேயே நிக்கணும்னே, வேற எங்கேயும் ஓடன கண்ணு மொழிய புடிங்கிருவேன். சரிம்மா.
ஏல மாணி எப்படியாவது போகும்போது இந்த நைட் அப்பாவை தூக்கிட்டு போயிடணும்னு. எம்மா அதெல்லாம் தப்புமா. ஏல கத்தி அம்ல காட்டி கொடுக்க போல அங்க போய் விளையாடு போ. ஏல மணி ஏம்ல ஒரு மாதிரி இருக்க? இல்ல எங்க அம்மா அந்த நைட் அப்பாவை தூக்கிட்டு போகணும்னு சொன்னாவோ, நான் திருடுறது தப்புன்னு சொன்னேனா அதுக்கு நீ ஏசிட்டாவோ. ஐயோ அப்படியா சொன்னாவோ? இரு இப்ப நான் என்ன செய்தேன்னு பாரு. கீதா ஆண்டி நைட் அப்பாவை வீட்டுக்கு போகும்போது தூக்கிட்டு போகணும்னு சொன்னியலோ, அது தப்புதான். மணியை திட்டக்கூடாது, திருடுறது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காவோ. அப்பா அது சப்பான் மண்டையா இருக்கான ஊரையே வித்துருமா. ஏல சப்பான் மண்டையா, நான் எங்களை சொன்னேன் சின்ன பையன் மாதிரி பேசுனேன். விமலா உன் அவனை சொல்லு, என்ன இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களாக்கா? சின்ன பிள்ளை பேசுற பேச்சா இது? நான் நைட் அப்பாவை தூக்கிட்டு போனோம், எங்க வீட்டுல நெய்யே இல்லையா சொல்லுங்க. ஏட்டி நீ சொன்னதை தானே உன் பிள்ளை போய் அங்க சொல்லியிருக்கான். சரி வீடு விட சின்ன பிள்ளைகள் தானே, அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், நீ சும்மா விளாட்டா சொல்லியிருப்ப. என்ன கீதா கேவலம் ஒரு நைட் அப்பாவால இப்படி கேவலப்பட்டு நிக்க? காமாட்சி அக்கா உங்க அம்மாவை வீடை விட சாப்பாடு திருடிட்டு போனா அப்ப நீங்க என்ன சாப்பாட்டுக்கு வக்கத்தா கிடைக்கியோ? இந்த மாதிரிலாம் பேசாதியோன்னு. ஆமா என் பொண்ணு வீடு விட சாப்பாடு திருடதான் செய்வா. நான் ஒரு நாளும் இல்லைன்னு சொன்னதே இல்லையே. நான் அது உண்மையை தானே ஒத்துக்கிட்டேன். நீ தெரிஞ்சே இப்படி சொல்லியிருக்கல்ல, அதை ஒத்துக்கோ. சரி விடுங்க ஒரு 100 ரூபாய் நைட் அப்பால என்ன ஆயிரப்போகுது? கல்யாண வீட்டுல நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு? பிள்ளைகளா நீங்களாம் அங்க பெரியவங்க பேசுறத இது பண்ணிட்டு இருக்க கூடாது, அம்மா பேசுறதெல்லாம் அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு அப்போ அங்க போய் விளையாடுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், இந்த மணியை போட்டு அடி வெளுக்கேன். ஏல சப்பான் மண்டையா ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணுது? எங்க அம்மா எனக்கு நீ அடிப்பாவல லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதல்ல. சாரி நண்பா, உன்னை